இங்கே இருக்கிற மலை கிராமமும் நல்லா தான் இருக்குதுங்க. யானைகளும் அதிகமாக இருக்குமாம். ஓ, காட்டு பண்ணி போதுக்காக தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இருக்குது ஆப் பண்ணிடணுமா? ஏறி வாகனங்களுக்கு வழி விட்டு நிற்கணும் எப்போவுமே. ஓ மை காட், நானும் வீரப்பன் இங்கே தான் வாழ்ந்தார் என்னன்னு தெரியல. காய்ஸ், பன்னாரி அம்மன் டெம்பிள் வந்தாச்சே. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க பேசுறதுக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி புளியா மரத்துக்கு நடுவில் பைக்கை ட்ரைவ் பண்ணி. செமையாக இருக்குதுங்க. இந்த தான் எதிர்பார்த்தேன். 2 பக்கம் புளியா மரம், சென்ட்ரல் ரோடு செமையாக இருக்குது. ரோடும் கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா இருந்ததில்ல, இந்த பக்கம் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இருக்கிற வில்லேஜ் எல்லாம் அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனராக இருக்குது. கொஞ்சம் தண்ணி வசதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம். அதனால அழகாக இருக்குது. நிறைய இந்த மாதிரி சோள செடி இருக்குது. அந்த சோள செடியா இல்லை என்னன்னு தெரில. அப்புறம் சாம்பார் வெங்காயம்லாம் இருக்குது. கத்திரிக்காய் தோட்டம் இருக்குது. மச்சக்காய் தோட்டம் இருக்குது. வெரைட்டி இருக்குது. பட் இதுதான் என்னன்னு தெரியல. மொக்கா சோளம் தான் செடிக்கு நினைக்கிறேன். பட் ஒரு செடியிலையும் ஒரு காய் இல்லை மாட்டு தீவனமானு தெரியல. ஆல்மோஸ்ட் ஐடியா மொக்கா சோளம் தான் நினைக்கிறேன். இப்போ தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு காயும் தெரியல. ரோடு தான் ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. கொஞ்சம் தூரம் நல்லா இருந்துச்சு ரோடு, மிச்ச தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. கரெக்டான டைமிங்ஸ் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ரோடு நல்லா இருந்தாக்கா அடிச்சு தூக்கி தூள் கலப்பலாம். 2 ஹவர்ன்றது 1.5 ஹவர்லேயே போயிடலாம். பட் ஓகே, எதுவும் பண்ண முடியாது. போவோம் நிதானமாகவே. இப்போ நம்ம திம்பம் காட்டு வழியாக தான் போக போகிறோம். திம்பம் காட்டு வழியாக போயிட்டு பன்னாரி அம்மன் ஆலயத்தை சென்று அடைய போகிறோம். சப்போஸ் ரூட் மிஸ் ஆகிட்டாலும் நாளைக்கு ரிட்டர்ன் போகும்போது திம்பம் காட்டு வழி தான். எனக்கு டவுட் இருக்குது அந்த வழி தான் போகிறோமான்ட்டு. பட் அதுதான் கன்ஃபார்ம்டாக தெரியல, போனால் தான் தெரியும். அப்புறம் திபெட்டியன் ஒரு கோயில் இருக்குதுங்க. திபெட்டியன் கோயில் ஒன்று சின்னதாக. அது இந்த ரோட்டில் வருதா இல்லை முன்னாடி எங்கன்னா வருதான்னு தெரியல. இந்த ரோட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்துட்டு போகலாம். அதுக்கும் ட்ரை பண்ணுறோம். சரி போய் பார்க்கலாம் வாங்க. அங்கேருந்து வந்து இப்போ தாங்க காட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். இப்போ தான் காடு நம்மளுக்கு டச் ஆகிது. மலையும் காடும் ஒன்றா டச் ஆகிருக்குது. இது கொஞ்சம் முன்னாடி பண்ண ஒரு மலை டச் ஆகுது. அதுக்கப்புறமா அது காட் செக்ஷன் வருமானு தெரில. இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வர எங்கே இருக்குது தெரில. அதையும் பார்க்கணும், ஆசையாக இருக்குது. திம்பம் காட்டு. இங்கே இருக்கிற மலை கிராமமும் நல்லா தான் இருக்குதுங்க. ஏதோ ஒரு செடி இருக்குதுங்க, தோட்டம் என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன கீரை செடியா என்னன்னு ஒன்றும் புரியல. கிட்ட போய் தான் பார்க்கணும். காய்ஸ், இந்த இடத்துல ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. வியூ பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாம் நிற்க வச்சேன். செம்மையாக இருக்குதுங்க இந்த இடத்துல வியூ. ஆனால் வெயில் சக்கியாக வெயில் கொளுத்துது. பட் பரவாயில்ல, நல்லா இருக்குது. வெயில் இருந்தாலும் இந்த பக்கம் க்ரீனரியாக ஃபுல்லாக நல்லா இருக்குது. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கேருந்து மலைப்பாதை தொடங்கிடுச்சுங்க. அப்படியே வளைவு நிலவோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உஷாராக போக வேண்டும். இந்த பக்கம் யானைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது, முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது. 30லேயே போகணுமா. இங்கே மானல் அதிகமாக இருக்குமா. அப்புறமேட்டு சிறுத்தைகள் இருக்குமா போட்டு வச்சுருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இதுதான் ஃபாரஸ்ட். 30 ஸ்பீட்லேயே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 ஸ்பீடெல்லாம் வண்டி போகாது. ஒரு 40-50க்குள்ளே போய்க்குவோம். 30க்குள்ளே போனாக்கா இன்றைக்கி நம்ம போகிறது. யானைகளும் அதிகமாக இருக்குமாம். டிரைவ் கேர்ஃபுல்லின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. அதுக்கடு பிளாஸ்டிக் ஃபைன் அப் டு 5500 ருபீஸ். பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணி விசிலடிக்கக்கூடாது.
அப்புறம் குரங்குகளுக்கு கொடுக்கவும் கூடாதான். 1500 ரூபாய் ஃபைன் விதிக்கப்படுமாம். ஓகே, அதுவும் செய்ய வேண்டாம். அதுக்கடுத்து என்ன போர்டு இருக்குது? எதுவும் இல்லை. காட்டுக்குள்ளே நுழைந்து விட்டோம். வச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கட்டிக்கிறாங்க. அழகாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சு அங்கே அழகான கிராமத்தில் கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் நாங்கள் மழை இருக்குன்னு எதிர்பார்த்தோம். எல்லாமே புது புது ரெயின் கோட் எடுத்துன்னு வந்தோம். மழை இருக்கும், நல்லாயிருக்கும் கிளைமேட்டு, ஒரு மாதிரி ட்ரைவ் பண்ணுறதுக்கு மழையிலன்னு நினச்சி பிளான் பண்ண வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கேவலமாக இருக்குது கிளைமேட்டு. நிறைய கிராமங்கள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு இருக்குன்னு நினச்சேன். நிறைய கிராமங்கள் இருக்குது. அப்புறமேட்டு அந்த செக் போஸ்ட் எங்கே வருதுன்னு தெரியல, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. நான் அதே எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். டேய் ஓரம்படா, தம்மா துண்டுக்கிற ரோட்டில் வந்து மேய்ஞ்சின்னுக்கிற. எங்கெங்கே நானும் அவ்வளோ நேரம் வந்துருக்குறேன். இன்னும் 47 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் பார்டர் செக் போஸ்ட்டே வரலையே. ஓ மை காட், கரெக்டாக வந்துருக்குது தான் பார்டர் செக் போஸ்ட்டா? என்ட்ரி பண்ணமானு தெரில. ஓகே, அது என்ட்ரி இல்லையா? டைரெக்டாக போகலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். இது கர்நாடகா பார்டர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனால் தமிழ்நாடு பார்டர் வரும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம், செக் பண்ணுறாங்களான்ட்டு. பாருங்கள், அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைங்க. அப்படியே கண்டினியூவாக தொடர்ச்சியாக போய், அதாவது ஊட்டி இருக்குது இல்லையா, ஊட்டி மலை பிரதேசங்கள் அந்த பக்கம் எல்லாமே. இப்படி ஷார்ட்கட்டெல்லாம் போகிற மாதிரி கிடையாது. நம்ம அப்படி போய் தான் போனோம், ரோடாக. எவ்வளோ பெருசு இருக்குது இல்லையா, அப்படியே கண்டினியூஸாக போயினே இருக்குது. நம்ம கர்நாடகாவில் இருக்கிறோமா தமிழ்நாட்டுக்கு இருக்கிறோமா ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஒரு போர்டும் இல்லை, செக் போஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் புரியல. எங்கே கோரடேஸ்வர ஆளை காணோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வர வரைக்கும். காய்ஸ், கர்நாடகா பார்டர்லேருந்து தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது எல்லாமே இதுக்கப்புறம் தமிழ்நாடு. எங்கே செக் போஸ்ட் இருக்குதான், எங்கே செக் பண்ணுறாங்கன்னு தெரில. அப்புறம் ரூட் இது ஒன்று தானே இருக்கிறது, வேறு எதுவும் ரூட் இல்லையா. இன்றைக்கி வீக் டேஸ்ன்றதுனால அதிகமாக வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது விட்டால் வேறு வழி கிடையாதான் சத்தியமங்கலம் போகிறதுக்கு. எந்த பக்கம் போய் வரனாலும் இந்த ரோட்டை தான் என்ட்ரி ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல. நம்ம ரிட்டர்ன் போகும்போது செக் பண்ணி பார்ப்போம் வேறு ரூட் எதுனா காட்டுதானே. பட் கொஞ்சம் தூரம் தான் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடியெல்லாம் ஃபாரஸ்ட் இல்லை. அங்கே திபெத்தியன் டெம்பிள் இருக்குது இல்லையா, அது மிஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டேன். நானும் தமிழ்நாடுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அது கர்நாடகாக்குள்ளே இருக்குது தான் திபெத்தியன் டெம்பிள். அதனால் ஃபுல்லாக முன்னாடி வந்துட்டேன். சரி, ஓகே, இருக்கட்டும், போகும்போது பார்த்துக்கலாம். ஓ, காட்டு பண்ணி போகுது காய்ஸ், காட்டு பண்ணி. ஓ மை காட், எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா. வேகத்தடை உள்ளது, மெதுவாக செல்லவும். இங்கே தான் செக் போஸ்ட்டாங்க. கோ ஸ்லோ 40 km/h. செக் பண்ணுறாங்களா, உள்ளே விட்றாங்களா தெரியல. நேராக போவோம் நம்ம. ஸ்பீட் லிமிட் 30. இருக்குது. ஆஃப் பண்ணிடணுமா? காய்ஸ், பார்த்துருப்பீங்க, கேமரா ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே, தமிழ்நாடு பார்டருக்குள்ளே. அதனால கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த காட் செக்ஷன் தாண்டினோடனே இப்போ கேமரா ஆன் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா நல்லா இருந்துச்சு பிளேஸ் எல்லாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுக்குள்ளே. பட் என்ன பண்ணுறது, வீடியோ அலோடு இல்லையா. அப்புறமேட்டா 50,000 ஃபைனா. என் கேமராவோட ரேட்டே 40,000 கூட வராது. இது 50,000 ஃபைன் போட நான் எங்கே கட்டுறது. சரிங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ அவுட்டரில் போயின்னு இருக்கிறேன். இதுதான் அந்த சாம்ராஜ் நகராலேருந்து ரோடு ஜாயின் ஆகுறது. இது வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டுங்க. எவ்வளோ ஷார்ட்கட்டில் வந்துருக்குறோம் இல்லையா. பரவாயில்ல, ஷார்ட்கட்டில் வந்துட்டு நம்ம இந்த வழியில் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பட்டு சுற்று ஒரு 40 km 50 km சுற்று வரும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ பெட்ரு ஷார்ட்கட்டில் வர்றது. ரோடு கொஞ்சம் தூரம் நல்லா இல்லை, பட் ஓகே, பரவாயில்ல. வாவ் காய்ஸ், இங்கே வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். நான் ஆல்ரெடி ரோடு லெவலில் தான் இருக்குன்னு நினச்சேன். எங்கே பார்த்தா ஹைட்டாக இருக்குது மலை. இங்கேருந்து கோயம்புத்தூர் 94 km, அவ்வளோதானா? அவ்வளோ கிட்ட இருக்கிறோமா நம்ம? பரவாயில்லைங்க, நம்ம அவ்வளோ தூரம் கூட இல்லை, கோயம்புத்தூர் கிட்ட தான் இருக்கிறோம். ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு பார்க்குறேன். இடம் எதுவும் கரெக்டாக செட் ஆகலை. முன்னாடி ஆனால் பார்த்து ஷூட் பண்ணலாம்.
நல்லாயிருக்கும். வளைவு நெளிவு சாலைகள் அதிகமாக உள்ளன, மெதுவாக செல்லவும். கொண்டை ஊசி வளைவு, ஹேர்பின் பென். கேஷ் நம்ம கோரைடர் இன்னும் காணோம், அதனால் வெயிட் பண்ணுக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. இப்போ தான் வந்தாங்க கோரைடர்ஸுங்க. இவ்வளோ நேரம் எங்கே போனாங்கன்னே தெரில. அது ஃப்ரண்ட் கேமரா அவங்க ஹாய் சொல்லி போயிருக்காங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. மரமாக இருக்குது, கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறாருங்க. என்னங்கண்ணா முறைக்கிறாங்க 2 பேரும் உட்காந்து உட்காந்து. என்கிட்ட எதுவும் இல்லை. இப்போ சாமி நாங்கள் எக்ஸ்ட்ரா பேர் பேகு கிழிச்சு விட்ருவானுங்க. அப்புறமா ஏறி வாங்குற வாகனங்களுக்கு வழி விட்டு நிற்கணும் எப்போவுமே. அந்த பக்கம் ரைட் சைடில் பஸ் நிற்கிது பாருங்கள், அந்த மாதிரி நம்ம மேலே வண்டிங்களும் வழி விட்டு நிற்கணும். இப்போ அந்த பஸ்ஸுக்காரு கொஞ்சம் லெஃப்ட் வந்து ரைட் எடுத்துக்கோங்க பாருங்கள். கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் பஸ்ஸு இப்படி வந்து இப்படி போகணும். இது எப்போவுமே இந்த ரோட்டில் யூஸ்வலாக நடக்கிறது. ஓ மை காட், நானே உள்ட்டா போயிடும் பழக்குது. பஸ்ஸு பின்னாடி வந்தேன்னா திடீர்னு தெரில, கபீர்னு ஆகிடுச்சு. நம்ம ரைட்டில் போகணும் பழகுது. அந்த மாதிரி லாரி வந்தால் தெரியும், லாரி வராமல் நமக்கு என்ன தெரியுது. பஸ்ஸு முன்னாடி போக வச்சு பின்னாடி லாரி வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஓகே, லெட்ஸ் கோ. ரொம்ப அதிகமான வெஹிக்கிள்ஸ் வருது. இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரைட் எடுத்துக்கணும். லாரிக்காரன் போயிடுவோம், நம்ம பஸ்ஸு பின்னாடியே போயிடணும் அப்படியே. யார் எப்படிக்கா போகிறான்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. பஸ்ஸு பின்னாடி போனால் பஸ் வந்தால் காரை வந்துடுறான். ஓ அப்பா, இவ்வளோ கேவலமாக இருக்குது ரோடு. ஆளாளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது ரோடு. புதுசாக வரவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த வழியில் ரெகுலராக போகிற பஸ்ஸுக்காரங்களுக்கு லாரிக்காரங்களுக்கு க்ளீனாக தெரியும், இந்த மாதிரி வழி விட்டு இப்படி போனால் இப்படி வரணுன்னு. இப்போ பாருங்கள், பஸ்ஸுக்கார் ரைட்டு போய் வருவார் அப்படி. இப்போ நம்ம ரைட்டு எடுத்துக்கணும். ஆப்போசிட்டில் கார் வருதுல, அந்த இப்படி போய் இப்படி வந்துடணும். பார்த்தீங்களா, இப்படி தான் வரணும். இல்லைனாக்கா ரொம்ப மேபி டேஞ்சர் ஆகிடும். பஸ்ஸு பின்னாடியே போயிடுறது சேஃப்டி. நம்மளுக்கு பஸ்ஸு வந்ததுனால நம்ம சேஃப்டியாக போகலாம். இப்போ வா, ஒண்டர்ஃபுல் வியூங்க. ஃபுல்லு காடு எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா சாமியாக சக்கதாகுது. நிற்க வச்சு வீடியோவில் என்னால் எடுக்கவே முடியாது. அந்த ஏர்பின் பெனில் வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், பஸ்ஸு பின்னாடியே ஃபாலோ பண்ண போயிடுறது பெட்ரு. சரியான சாமியான ஒரு வியூ, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லு காடு அப்படியே க்ரீனாக தெரியுது. ஒரு மலைகளே ஒரு மரங்களாகவே தெரியுது. அற்புதமாக இருக்குதுங்க. வீரப்பன் இங்கே தான் வாழ்ந்தாரான்னு தெரியல, நம்மளுக்கு என்ன தெரியும். கீழே யார்கிட்டே போய் விசாரித்து பார்ப்போம் நம்ம ரூம் எடுத்து தங்குற இடத்துல. ஏன்னா வீரப்பனுடைய காடை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அந்த சத்தியமங்கலம் காடு பார்க்கணும். சத்தியமங்கலம் தான் வீரப்பன் இருந்ததுன்னு. அது இங்கே இருந்தாலும் அந்த ஒகேனக்கல் காடுன்னு சில பேர் சொல்கிறாங்க, அங்கே இருந்தாலும் தெரியாது. பட்டு வேறு லெவலுங்க அவங்கெல்லாம். இருக்கும்போது யாரையும் வாழ்த்த விட்றதில்ல. செத்த பேருக்கு மாமன்னனே வாழ்க, சத்திரியனே வாழ்கன்னு எல்லாம் வாழ்த்துறாங்க. அவர் இருக்கும்போது வாழ்த்தினா நல்லா வந்திருக்கும். அப்படி தான் உலகமே. ஒருத்தர் இருக்கும்போது அவனை கேவலமாக பேசுவாங்க, அவன் போன பிறகு ஐயோ போயிட்டாரு, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்கிறது. அவ்வளோதான். ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டுங்க.
காய்ஸ் பன்னாரி அம்மன் டெம்பிள் வந்தாச்சு. இதுதாங்க பன்னாரி அம்மன் டெம்பிள். இப்போ நாங்கள் போக போகிறதில்ல, ஏன்னா ரூம் எடுத்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இல்லை காலையில் போகலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். இப்போ எதுவும் வேண்டாம், குளிச்சுட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக காலங்காட்டில் வந்து சாமி பார்த்துட்டு போகலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். பட் பெருசாக ரொம்ப அழகாக இருக்குதுங்க, பிரம்மாண்டமாக. எவ்வளோ நாளாக அதை பார்க்கணும் சும்மா சுற்றினு இருந்தோம். இன்றைக்கி க்ளீனாக வந்துட்டோம். நாளைக்கு காலையில் பார்த்துருவோம், அப்படிலாம் ஈவினிங் பார்க்கலாம். ஸோ நான் ஈவினிங் போகலான்றேன், இவங்க காலையில் சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஏதோ பூங்கா இருக்குது, விழிப்புணர்வு பூங்கா, அதுவும் பார்த்துருவோம். உள்ளே போயிட்டு நல்லாயிருக்கும். அதை விட்டாக்கா திருமண மண்டபம் பன்னாரி. இங்கே ஏதோ ரூம் ஸ்டே இல்லை, ரூமும் நல்லா இருந்தது, சுமாராக இருந்தது, அவ்வளோதான். 1000 ரூபாவாம், ஏசிக்கு செப்பரேட் காசாம். அதனால் எங்களுக்கு ஏதோ சரிப்பட்டு வரல. சரி முன்னாடி எதனா இருக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சத்தியமங்கலத்தில் கூட போய் ஆல்ட் ஆகலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் சத்தியமங்கலம். ஏன்னா பார்க்கலாம், முன்னாடி போக கூட ஆல்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், காடு எண்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நார்மல் ஊர் மாதிரி இருக்குது. காடு எண்டாகிடுச்சு. காடு எண்டான இடத்துல தான் சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் கோயில் இருக்கிறது. ஓகே காய்ஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லா இடத்துலையும் வீடியோ ஷூட் பண்ண முடியல, ஏன்னா கோப்ரோ பேட்டரி டவுன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் சார்ஜ் போட்டால் தான் கோப்ரோ பேட்டரி. அதனால் இங்கேயே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னாரி அம்மன் கோயில்கிட்ட நிற்கிறோம். நாங்கள் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் பன்னாரி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டோம். சத்தியமங்கலம் கிட்ட போன ரூம் எடுக்கலான்னு. பட் இங்கேருந்து 13 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே ஒரு ரூம் வெயில், ஃபுல்லு மரம் செடி எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் பின்னாடி ஃபாரஸ்ட்கிட்டே ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது, சில்லுன்னு காற்று வருது. நம்ம ரூமும் நல்லா இருக்குது. 1500 ரூபா 3 பேருக்கு வித் ஏசி. இவ்வளோ நல்லா இருக்குது ரூமு. சரி, இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன பிளான் தெரியல. இதுக்கப்புறம் வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் பன்னாரி அம்மன் கோயில் பார்த்துட்டு அடுத்து போகிற விழாக்க போடுறேன் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் காய்ஸ். பாய். உங்களுக்கு தெரியுதா டேமு எவ்வளோ பெருசு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வழி விட்டு போகணும், மேலே ஏறவங்களுக்கும் கீழே இறங்குறவங்களுக்கும். ஓகே பிரம்மாண்டமாக இருக்குது. வண்டி உள்ளே போகுமா? சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க, வேறு லெவல். காவேரி ரிவரில் தண்ணி அதிகமாக வந்தால் அது ஃபுல்லு தண்ணி போகுங்க, அவ்வளோ தண்ணி வரும்.